அம்மா ஓ நல்லா கொழுந்தா பிக்கணுமா? ஆமாம். இங்கே பாருங்க, கொய்யால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அம்மா ஓ அலச ஆரம்பிச்சிட்ட பார்க்கம்மா. ஆமாம். ஃபஸ்ட்டு அலசிட்டு போய் தாங்க அறியணும். இப்போ கொய்யாலையை புதுசாக அரிஞ்சுப்போம். சட்டி போட்டுருவோம். தண்ணி ஊற்றணும், தேவையான தண்ணி. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? கொய்யா இலையில் சூப்பு வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா ஓ சூப்புக்கு என்னென்னம்மா தேவை? சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. ஓ இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க. இந்தமாரி சூப்பு குடிச்சேன்னா சீக்கிரம் சரியாயிடும். ஆமாம். அம்மா ஓ போய் கொய்யா இலையை பறிச்சிடும். வாம்மா. அம்மா ஓ நல்லா கொழுந்தா பிக்கணுமா? ஆமாம். இங்கே பாருங்க, கொய்யால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா சூப் வந்து ஒரு 3 பேருக்கு வச்சா போதுமில்லம்மா? ஆமாம். எல்லாமே குடிச்சு பார்ப்போமே. அம்மா தான் குடிக்கணும்னு கிடையாதுங்க, யார் வேணால் குடிக்கலாங்க. கொஞ்சமாக வச்சு பார்ப்போம் ஆமாம். எப்படி இருக்குன்னு சூப்பு. ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே அந்த சுகருங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, சொல்ல வேணாம். அதனால் இந்தமாரி சூப்பு வச்சு குடித்தா தாங்க சீக்கிரம் சரியாகும். டெய்லி மாத்திரை போட்டே நினச்சிங்க, வயிற்றுக்குள்ளே நிறையா புண்ணுலாம் வந்துடுங்க. இந்தமாரி இயற்கையாக குடிச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் சரியாக போயிடும். அது நல்லா கொழுந்தாவே அம்மா பிச்சிட்ருக்காங்க. அம்மா இது பிச்சுட்டு போய் என்னம்மா பண்ணணும்? பொடுசாக அரிஞ்சிட்டு அலசிட்டு பொடுசாக அரியணும். ஓ சரிம்மா. போதுமாம்மா? போதும். எவ்வளோம்மா பிச்சிருக்க? தட்டே ஃபுல்லாகிடும் போயிருக்கு. இங்கே வரேம்மா. ஓ அலச ஆரம்பிச்சிட்ட பார்க்கம்மா. ஆமாம். ஃபஸ்ட்டு அலசிட்டு போய் தாங்க அறியணும். இந்த சூப்பு வந்து காலையிலே குடித்தாலும் நல்லது, இது ஈவினிங் டைமில் குடித்தாலும் ஓகே தாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணுறது நல்லதுங்க. இப்போ மண் தண்ணி அடித்து வச்சுருக்குல்ல, அதனால் மண்ணாக இருக்கும். அது இல்லாமல் நான் எல்லா ஊர்லேயுமே பனி பெஞ்சிட்ருக்கு, அதே வாஷ் பண்ணி வச்சிடும் அந்த கூலிங்கு. இது பனி. ஆமாங்க, சரியான பனிங்க. போய் அரிஞ்சிடுவோம். அரிஞ்சிடுமா? பாருங்க, நல்லா அலசியாச்சு மண்ணு போவ. ஆமாம், இந்த பாருங்க சூப்பராக அரைச்சாச்சு. அரிஞ்சிருமாம்மா? அரிஞ்சிடும். இப்போ கொய்யா இலையை பொடிசாக அரிஞ்சுப்போம். அம்மா ஓ கொய்யாலி வந்து நல்லா பொடிசாக அறியணுமா? அது வெந்துடும், இருந்தாலும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுப்போம். சரிங்க. இங்கே பாருங்க, அதுக்கிட்டே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. இது அரிஞ்சாச்சுங்க. இதோட வந்து இடிக்கிற வேலை தான் எல்லாத்தையும். ஆமாம், பூண்டு நசுக்கிறது கொண்டு வந்து வச்சுருக்கேன், பூண்டை நசுக்கிக்கலாம். ஆமாங்க.
இப்போ கொய்யா இலையை அரிஞ்சாச்சு. இப்போ பூண்டை நசுக்கிப்போம். பூண்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு நசுக்கி எடுத்துப்போம். இங்கே வரும் ஃபுல்லாக இடிச்சாச்சுங்க. இடிச்சு இப்படி இப்படி தாங்க இடித்தாதாங்க நல்லா சாரெலாம் உள்ளே இறங்கும். இங்கே பாருங்கள், கொய்யா இலை அரிஞ்சு பொடிசாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டும் நசுக்கி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு சட்டியை போட்டுருவோம். சட்டி போட்டுருவோம். தண்ணி ஊற்றணும், தேவையான தண்ணி. கொய்யா இலையை அள்ளி வச்சிரும். கொதிக்கட்டும். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா இலை வேவுந்து நல்லா கொதிச்சோன்னா அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போடுவோம். பாருங்கள், நல்லா கொய்யால நல்லா வெந்து வந்துடுச்சு. சாயமாக ஒரு கலராக தெரியுது பாருங்கள், சூப்பு. இப்போ நுணுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டுருவோம். நசுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு, தேவையான உப்பு போட்டு கிண்டி விட்டுருவோம். அம்மா, ஓ, சூப்பு எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சா போதுமா? போதும். அதுக்கிட்டே அந்த சாயெல்லாம் இறங்கணுமா? இறங்கணும். இது எப்படி பார்த்தா ஒரு 5-10 நிமிஷம்னாலும் ஆகிடுங்க. சூப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு நல்லா வாசமாக இருக்குது. குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அம்மா, ஓ, சூப்பு கலரே சூப்பராக இருக்குது தானேம்மா? ஆமாம். இப்போ அந்த கிண்ணத்தில் எடுத்தால் தெரிஞ்சிருங்க. எடுமா, இங்கே பாருங்க. என்ன வந்து சிவப்பு கலரில் இருந்துச்சிங்க. அம்மா, ஓ, கொய்யால சூப்பு ரெடி ஆகிட்டாம்மா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. அம்மா, ஓ, குடிமா. நல்லா காரமெல்லாம் நல்லா காரமாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா உப்பு கொஞ்சம் நான் அதிகமாக போட்டுட்டேன். உப்பு அதிகமாக இருக்காம்மா? கொஞ்சம் உப்பு திட்டம் எனக்கு தெரியல. இதில் தண்ணி நல்லா சுண்டி போகும், இதாகிடுச்சு உப்பு. ஆமாங்க, நீங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. அம்மா உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஓகேவாம்மா? எல்லாம் ஓகே. குடிமா, உனக்காக தான் நம்ம செஞ்சதே இது.